வணக்கம் மக்களே. ஜனநாயகன் படம் லீக் ஆனதுனால தளபதி விஜயோட கடைசி படம் இது இல்லை அப்படின்னு தளபதி விஜய் கடைசி படமாக மீண்டும் தமிழ் சினிமாவில் நடிக்க இருக்கார் அப்படின்னும் சில முக்கியமான தகவல்கள் தற்போது இணையதளத்தில் வெளியாகி ரசிகர்களை குசிப்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். ஜனநாயகன் தற்போது ரிலீஸ் ஆகலை. அது ரிலீஸ் ஆனால் தமிழக சட்டசபையில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சில விஷக்கிருமிகள் பார்த்திங்கன்னா அந்த படத்தை வெளியிடுவதற்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க முடியுமோ அதை எல்லாமே பார்த்தாங்க. ஆனால் அந்த படம் வெளியாகவே இல்லை. இது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் ஜனநாயகம் படம் எப்போ வந்தாலும் அதை பார்ப்பதற்கு ரசிகர்கள் மிகுந்த ஆர்வமாக தான் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு தான் பார்த்திங்கன்னா ஜனநாயகம் படம் பார்த்திங்கன்னா இல்லீகலாக இணையதளத்தில் லீக் ஆயிடுச்சு. இது அனைவருக்கும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருந்தது. இருந்தாலும் விஜய் ரசிகர்களுக்கோ விஜய் கட்சிக்கோ இது மிகப்பெரிய அளவில் ஏமாற்றம் கிடையாது. அப்படின்னா ஏன் அப்படின்னா இது வசூலுக்காக எடுக்கப்பட்ட படம் கிடையாது, இது மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம். அதனால் இல்லீகலாக ரிலீஸ் ஆனதை பார்த்து ரசிகர்கள் கொந்தளிக்கலை. இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால இந்த படத்தை தயாரித்த நிறுவனத்திற்கு மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த இழப்பை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தளபதி விஜய் பார்த்திங்கன்னா இந்த இழப்பை சரி செய்வதற்காக மட்டுமே மீண்டும் தமிழ் சினிமாவில் கடைசி படத்தில் நடிப்பதற்கு முடிவெடுத்தும் இருக்காராம். இந்த படத்தை இயக்க லோகேஷ் கனகராஜ், வினோஸ், நெல்சன் இந்த 3 பேரை தான் பரிசீலித்து வைத்திருக்காராம் தளபதி விஜய் அவர்கள். இந்த 3 பேரில் யாரோ ஒரு இயக்குனருக்கு வச்சு தளபதி விஜய் பார்த்திங்கன்னா படத்தை எடுக்க போவதாக சில முக்கியமான தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் தீயாய் பரவி வருகிறது.